கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அலுவலகத்தில் கீழ்நிலையில் எழுத்தர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருப்பார்கள். ஆனால் பதவிகள் உயர உயர அவற்றை வகிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும். அதுபோலவே திரளான ஜனங்களுக்குள் ஒரு சிலரை தியாகமாக மேலே மேலே ஏறி செல்ல முன் வந்தார்கள். கர்த்தர் அவர்களில் 3 பேரை தேர்ந்தெடுத்து மறுரூப மலைக்கு அழைத்து சென்றார். பேதுரு, யாக்கோபு, யோவான் என்பவர்களே அவர்கள். கர்த்தரை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அந்த சிறு கூட்டத்தில் நீங்கள் காணப்படுவீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நம்முடைய தேவன் அன்புள்ளவர் மட்டுமல்ல, அன்புக்காக ஏங்குகிற தேவனும் கூட. தன் மீது அளவில்லாத அன்பு வைத்த இந்த மூவரை மட்டுமே யவீருவின் மகளை உயிரோடே எழுப்புகையில் கிறிஸ்துவானவர் உள்ளறைக்குள் அழைத்து கொண்டு போனார். வேதம் சொல்லுகிறது, எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்தார். இந்த மூவரோடு தான் கர்த்தர் கெத்சமனே தோட்டத்தில் தம் இருதயத்தை திறந்து துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். கிறிஸ்துவின் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் பாத்திரவானாக காணப்படும்படி ஏறி வாருங்கள். மறுரூப மலைக்கு அந்த 3 சீசர்களும் கிறிஸ்துவோடு கூட ஏறினார்கள். அங்கே இயேசு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். சீசர்களுக்கு அந்த அனுபவத்திலேயே திருப்தி ஏற்பட்டு விட்டது. இன்று உன்னத அனுபவங்களில் ஏறுகிறவர்கள் வழியிலேயே கூடாரங்களை போட்டு அமர்ந்து விடவே எண்ணுகிறார்கள். கிறிஸ்து கொப்பான சாயலில் மறுரூபமாக்கப்பட்டு நித்தியமாய் அவரோடு இருக்கும் நாள் பரியந்தமும் நீங்கள் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உதவி செய்ய, தினமும் ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்பட உதவி செய்ய. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.